வெல்கம் டு ஹாண்டட் டைம்ஸ். தான் பிறந்து வளர்ந்த அந்த டவுனை பத்தின வரலாற்றை தெரிஞ்சுக்கிறதுக்காக தனுஷ் அவனோட ஃப்ரெண்ட் ஆகாஷோட ஹெல்ப்போட அந்த ஊர்ல இருந்த நிறைய பேர்கிட்ட பேச ஆரம்பிச்சான். கடைசியில அந்த டவுன்ல ரொம்ப வருஷமா மூடி இருக்க தியேட்டர்ல வேலை செஞ்ச கணபதின்றவர்கிட்ட கேட்டா அந்த ஊரை பத்தின பல தகவல்களை அவர் சொல்வாருன்னு ஒரு விஷயம் தெரிய வரவும் அவனோட அப்பா கிட்ட கேட்டுட்டு மறுநாளே அவரை போய் பார்த்தாங்க தனுஷும் ஆகாஷும். அவர் அந்த ஊரை பத்தியும் அதுல வாழ்ந்த மனுஷங்களை பத்தியும் அவர் வேலை செஞ்ச தியேட்டரை பத்தியும் பலருக்கும் தெரியாத பல விஷயங்களை சொன்னாரு. அவர் சொன்ன கதைகளை வச்சு தனுஷ்க்கு அந்த தியேட்டரை ஒரு முறையாவது போய் பார்க்கணும்னு ஆசை வந்துச்சு. ஆகாஷ் கிட்ட அதை அவன் சொல்லும் போது அதை வேணான்னு அவன் தடுத்தாலும் அங்க போறதுல உறுதியா இருந்தான் தனுஷ். வேற வழி இல்லாம ஆகாஷும் அவன் கூட போக சம்மதிச்சான். ஒரு நாள் ஈவினிங் 2 பேரும் அந்த தியேட்டருக்குள்ள போய் போட்டோ வீடியோஸ்னு எடுத்துக்கிட்டு வர்றாங்க. அன்னைக்கு ராத்திரியே அவங்க பதிவு செஞ்ச வீடியோவை தனுஷ் அவனோட லேப்ல போட்டு செக் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த வீடியோல ஒரு எதிர்பாராத ஆடியோ பதிவாகி இருந்தது. அதை முதல்ல தனுஷ்னால புரிஞ்சிக்க முடியாம போனாலும் பல முறை ரீவைண்ட் பண்ணி கேட்கும்போது அது என்னன்றத அவனால புரிஞ்சிக்க முடிஞ்சது. அது என்னன்னு புரிஞ்சதும் அவனுக்கு குப்புன்னு வேர்க்க ஆரம்பிச்சது. உடனே ஆகாஷ்க்கு கால் பண்ணி நடந்ததையெல்லாம் சொல்லி வீட்டுக்கு வர சொல்லிட்டு அவனுக்காக பதட்டமா வெயிட் பண்ண ஆரம்பிச்சான் தனுஷ். அப்படி அவன் அந்த வீடியோல என்ன கேட்டான் வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். தனுஷ் பரபரப்பா பேசுனதை வச்சு ஏதோ பிரச்சனைன்றத புரிஞ்சுக்கிட்ட ஆகாஷ் வேகமா அவனோட வீட்டுக்கு போயிருக்கான். அவன் தனுஷோட வீட்டுக்கு போகும்போது மணி ராத்திரி 10. இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. 2 பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்றது 2 ஃபேமிலிக்குமே தெரியும். நிறைய நாள் படிக்கிறதுக்காக 2 பேர் வீட்லையும் மாறி மாறி ஓவர் நைட் ஸ்டே பண்ணவும் செஞ்சிருக்காங்க தான். ஸோ ஆகாஷ் வந்ததை தனுஷோட அப்பா அம்மா பெருசா எடுத்துக்கவே இல்லை. அவன் வீட்டுக்கு வந்ததும் சாப்பிட்டியாடான்னு தான் முதல்ல கேட்டாங்க தனுஷோட அம்மா. அவங்க கிட்ட ஆகாஷ் பேசிட்டு இருக்கும் போதே உள்ள ரூம்ல இருந்து வெளியே வந்த தனுஷ் அவனை வேகமா உள்ள கூட்டிட்டு போய் கதவை லாக் பண்ணிட்டு இதை கேளுன்னு ஹெட்போனை மாட்டி விட்டுட்டு அந்த வீடியோவோட ஒரு குறிப்பிட்ட செக்மெண்ட்டை மட்டும் மறுபடியும் பிளே பண்ணான். சில முறை திரும்ப கேட்டதுக்கு அப்புறம் தான் ஆகாஷ்க்கும் அது என்னன்னு புரிஞ்சுது. அது புரிய வந்ததும் அவனோட கண்களும் ஆச்சரியத்திலையும் பயத்திலையும் பெருசாக ஆரம்பிச்சது. வீடியோவை பாஸ் பண்ணிட்டு என்னடா இது, அங்க நம்ம 2 பேர் மட்டும் தானே இருந்தோம், அப்புறம் இது எப்படின்னு கேட்டான் ஆகாஷ். தனுஷ் கிட்ட அவனோட கேள்விக்கான பதிலே இல்ல. அப்படி அந்த வீடியோல என்ன பதிவாகி இருந்தது, எங்க அந்த ஆடியோ பதிவாகி இருந்ததுன்னா அந்த தியேட்டரோட இன்சைட்ல இருந்து வெளியே வர்றதுக்கு முன்னாடி கடைசியா 2 நிமிஷம் அந்த தியேட்டருக்குள்ள அமைதியா வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருப்பான் தனுஷ். அந்த அமைதியான சூழல்ல தான் அந்த மர்மமான ஆடியோவும் பதிவாகி இருந்தது. முதல்ல ஒரு பெண்ணோட அழுகுரல் கேட்டிருக்கு. அடுத்ததா அந்த பெண் குரல் அழுதுகிட்டே செல்வின்னு சொல்லியிருக்கு. 3வது முறையா அந்த குரல் செல்விய குடுன்னு கேட்டு அழுகிற அந்த பெண்ணோட குரல் பதிவாகி இருந்தது. இது நடந்த சமயத்துல அந்த இடத்துல தனுஷ் அண்ட் ஆகாஷை தவிர வேற யாருமே இல்ல. அது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். உள்ள இருக்கும்போது அவங்க யாரையாவது பார்த்த மாதிரியோ இல்ல ஏதாவது சத்தம் கேட்ட மாதிரியோ 2 பேருக்கும் சுத்தமா ஞாபகமே இல்ல. அப்படி இருக்கும்போது அந்த குரல் எப்படி பதிவாகி இருக்க முடியும்? இத பத்தி யோசிக்க அவங்களுக்குள்ள பல கேள்விகள் ஏற்பட ஆரம்பிச்சது. கடைசியா அவங்க ஒரு முடிவுக்கு வந்தாங்க. என்ன முடிவுனா கண்டிப்பா அங்க ஒரு பேய் இருக்குன்ற ஒரு முடிவுக்கு வந்தாங்க ஆகாஷும் தனுஷும். இப்படி ஒரு முடிவுக்கு வந்த உடனே ஆகாஷ்க்கு தோன்றின முதல் கேள்வியே அதுக்கு நாம என்னடா பண்ண முடியும்? அது ஒரு வேலிடான ஸ்டேட்மெண்ட் தான். ஆனா தனுஷ்னால அதை ஈஸியா விட முடியல. ரொம்ப நேரம் அதை பத்தி பேசிக்கிட்டு இருந்ததுக்கு அப்புறமா 11:30 மணிக்கிட்ட ஆகாஷ் அவனோட வீட்டுக்கு கிளம்பி போனான். அதுக்கப்புறம் தனுஷ் தூங்க ரொம்ப நேரமாச்சு. அந்த குரல் அவனை பயமுறுத்துற மாதிரியும் இல்ல, தொல்லை பண்ற மாதிரியும் இல்ல. ஏதோ ஒரு விதத்துல அவனோட மனசு அதை உறுத்த ஆரம்பிச்சது. இன்னும் சரியா சொல்ல போனா அந்த குரல் அவன்கிட்ட உதவி கேட்கிற மாதிரி அவனுக்கு தோணி இருக்கு. அது அவனுக்கு உண்மையான கூட தெரியாது. பட் அவனுக்குள்ள ஏற்பட்ட ஃபீலிங் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ராத்திரி அவனோட தூக்கத்துல வந்த கனவுல கூட அந்த தியேட்டருக்குள்ள இருந்து அந்த குரல் கேட்கிற மாதிரி இருந்திருக்கு தனுஷ்க்கு. அப்படி ஏற்பட்ட கனவுனால தூக்கத்துல இருந்தே பயந்து போய் எழுந்து உட்கார்ந்தான் தனுஷ். அப்ப அவன் கடிகாரத்தை பார்க்கும்போது நேரம் காலையில 5 மணி. அதுக்கு மேல அவனால தூங்கவே முடியல. அதை பத்தி தெரிஞ்சுக்காம தலையே வெடிச்சிருன்ற நிலைக்கு அடுத்த 2 நாட்கள்ல வந்திருந்தான் தனுஷ். செமஸ்டர் லீவும் இன்னும் 1 வாரம் தான் பாக்கி இருந்துச்சு. அதுக்குள்ள எப்படியாவது அந்த குரலை பத்தின மர்மத்தை கண்டுபிடிச்சே ஆகணுன்ற ஒரு முடிவுக்கும் வந்திருந்தான். சரி, இதை பத்தி எப்படி யாருக்கிட்ட எங்கன்னு போய் கேட்கறதுன்னு யோசிக்கும் போதுதான் மறுபடியும் அவனுக்கு இதை பத்தி கணபதி தாத்தா கிட்டயே பேசினா என்னன்ற ஒரு யோசனை தோணி இருக்கு. ஆனா அதை பத்தி வெளிப்படையா கேட்கவும் தயக்கமா இருந்துச்சு.
ஏன்னா ஒருவேளை அதை பத்தி அவருக்கு தெரியலன்னா அவர் அதை பத்தி சொல்லாம போயிட்டா இப்படி பல கேள்விகள் அவனுக்குள்ள எழுந்துச்சுதான். இருந்தாலும் வேற யார்கிட்டையும் இதை பத்தி கேட்க முடியாது. கணபதி தாத்தா கிட்ட கேட்டா மட்டும்தான் இதுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும்னு அவனுக்கு நல்லாவே புரிஞ்சுது. ஒரு வழியா ஆகாஷ் கிட்டையும் மறுபடியும் கணபதி தாத்தா கிட்ட போய் பேசணும்னு கன்வின்ஸ் பண்ணான். ஆனா அந்த டாபிக்கை அவங்களுக்கு எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. எடுத்த உடனே அந்த கேள்வியை கேட்க முடியாதுல்ல. அதுக்காக ஒரு பிளான் பண்ணாங்க தனுஷும் ஆகாஷும். தனுஷ் மேற்கொண்டு வந்த அந்த ரிசர்ச் சம்பந்தமா சில ஜென்யூனான கேள்விகள் அவனுக்கு இருந்துச்சுதான். சொல்ல போனா அதுக்கான விடைகளையும் கணபதி தாத்தா பேசும்போது அவரே சொல்லி இருந்தாரு. அவர் பேசின ஆடியோவையே 2-3 தடவை கவனமா கேட்டு பார்த்தா அதுக்கான விடைகள் அதுலயே இருக்கும் தான். ஆனா அவங்களுக்கு அது தேவையில்லையே. சோ அவர்கிட்ட கேள்வி கேட்கறதுக்காகவே ஒரு 20 கேள்விகள் கிட்ட ப்ரிப்பேர் பண்ணா தனுஷ். என்ன நடக்க போகுதோன்ற ஒருவித கவலையோட தனுஷ் செய்யறத ஆகாஷ் அமைதியா வேடிக்கை மட்டும்தான் பார்த்தான். சில மணி நேரங்கள்ல ஒரு 20 கேள்விகளை கொண்ட ஒரு லிஸ்ட் அங்க தயாராச்சு. மறுநாள் தனுஷும் ஆகாஷும் அவங்களோட வீட்டுல கணபதி தாத்தா கிட்ட சில கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கு, நாங்க போய் கேட்டுட்டு வரோம்னு சொல்லிட்டு கிளம்பி இருக்காங்க. ஏற்கனவே இது விஷயமா 2 பேரும் ரொம்ப நாள் அலைஞ்சிருந்ததன் காரணமா அவங்க சந்தேகப்பட்டு எந்த விதமான கேள்வியும் கேட்கல. அவங்க கேட்ட உடனே போயிட்டு வாங்கன்னு அனுப்பியும் வச்சாங்க. அன்னைக்கு காலையில 11 மணி வாக்குல மறுபடியும் பழைய தியேட்டர் கணபதி தாத்தாவோட கதவை போய் தட்டினாங்க தனுஷும் ஆகாஷும். இப்பவும் முதல் முறை அவங்கள வெல்கம் பண்ண அதே ஆன்ட்டியை தான் வந்து கதவை திறந்தாங்க. ஏற்கனவே அவங்க கூட பேசி இருந்ததால அந்த ஆன்ட்டி கணபதி தாத்தாவோட மருமகள்ன்றது தெரிய வந்துச்சு. அவங்களுக்கு தனுஷ் அண்ட் ஆகாஷோட அம்மா வயசு இருக்கும். தனுஷ்கிட்டையும் ஆகாஷ்கிட்டையும் அவங்க நல்லா பேசி அந்த 3 நாள்ல பழகியும் இருந்தாங்க. கதவை திறந்து இவங்க 2 பேரையும் பார்த்ததும் சர்ப்ரைஸ் ஆகி என்னப்பா திரும்பியும் வந்திருக்கீங்கன்னு கேட்கும்போது, இல்ல ஆண்டி சில கேள்விகள் இருக்கு, அதுதான் தாத்தா கிட்ட கேட்டு பதில் எழுதிட்டு போலான்னு வந்திருக்கேன்னு சொன்னாங்க. சரி சரி உள்ள வாங்க, அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நேத்து தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்தோன்னு சொன்னாங்க அந்த ஆண்டி. அப்படியே ஆண்டி நாங்க வேணா போயிட்டு நாளைக்கு வரலாமான்னு கேட்டதுக்கு, இல்ல டாக்டர் பெரிய பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாரு, இருந்தாலும் பார்த்து பேசுங்க, நான் உங்களுக்கு ஜூஸ் எடுத்துட்டு வரேன்னு உள்ள போனாங்க. அப்போ ஆகாஷ், டேய் இப்போ இதை கேட்டே ஆகணுமான்னு மறுபடியும் ஒரு தடவை கேட்டிருக்கான். டேய் பேசாம வாடான்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போனா தனுஷ். அங்க கணபதி தாத்தா கட்டில படுத்துக்கிட்டு இருந்தாரு. இவங்கள பார்த்ததும் அடடே வாங்கப்பான்னு சொல்லிட்டு மெதுவா எழுந்து உட்கார்ந்தாரு. என்ன திரும்பியும் என்ன பார்க்க வந்திருக்கீங்க? நான் தான் அப்பவே எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லிட்டேனே, அப்புறம் என்ன வேணும்னு கேட்டாரு. அதுக்கு தனுஷ், இல்ல தாத்தா நீங்க எல்லாம் சொல்லிட்டீங்க தான், அது பத்தியெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா அதையெல்லாம் திரும்பி கேட்கும்போது எனக்கு சில கேள்விகள் வந்துச்சு, அதுதான் உங்ககிட்ட அதையெல்லாம் கேட்டு பதில் தெரிஞ்சுக்கிட்டு போலான்னு வந்தேன்னு சொல்லியிருக்கான் தனுஷ். அதுக்கு அப்படியா சரி கேளுங்கன்னு கணபதி தாத்தா சொல்லவும் தனுஷ் ஆகாஷ் பக்கம் திரும்பி ரெக்கார்ட் பண்ணிக்கொண்டு சொன்னான். அதுக்குள்ள அவங்க 2 பேருக்கும் ஜூஸும் கணபதி தாத்தாவுக்கு சூடா டீயும் கொண்டு வந்தாங்க அந்த ஆண்டி. அதை குடிச்சதும் தனுஷ் அவன் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்த கேள்விகளை ஒன்னொன்னா கேட்க ஆரம்பிச்சான். கணபதி தாத்தாவும் அதுக்கெல்லாம் அவரால் முடிஞ்ச அளவுக்கு பதில் சொல்லிக்கிட்டே வந்தாரு. இன்னும் சில கேள்விகள் தான் மிச்சம் இருந்தது. இந்த சமயத்துல தனுஷ்கே கூட கேள்விகளை தொடர்ந்து கேட்கலாமா வேணாமான்ற ஒரு தயக்கம் ஏற்பட்டுச்சுதான். திரும்ப ஆகாஷ பார்த்தவன் அவன் போதுண்டாம் போலான்ற மாதிரி தலையாட்டி இருக்கான். இருந்தாலும் வந்ததை வந்தாச்சு, என்னன்னு கேட்டுதான் பாத்துருவோமேன்னு நினைச்சு மீதி இருந்த கேள்விகளை அடுத்த 10 நிமிஷத்துல கேட்டு அதுக்கான பதில்களையும் வாங்கி இருக்கான் தனுஷ். இதையெல்லாம் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அவன் எதுக்கு வந்தானோ அந்த கேள்வியை கேட்க வேண்டிய நேரம் வந்துச்சு. ஆனா அதை உடனடியா கேட்க முடியாம தயங்க ஆரம்பிச்சான். இதை கவனிச்ச கணபதி தாத்தா, என்னப்பா கேள்வியெல்லாம் முடிஞ்சதா இல்ல இன்னும் இருக்கான்னு கேட்டதுக்கு, தாத்தா கடைசியா ஒரு கேள்வி இருக்குன்னு சொன்னான். கேளுப்பா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பதில் சொல்றேன்னு சொன்னாரு கணபதி தாத்தா. ஏன் தாத்தா, நீங்க வேலை செஞ்சிட்டு இருந்த தியேட்டர்ல செல்வன் யாராச்சும் வேலை பண்ணாங்களா இல்ல செல்வன் யாரையாச்சும் உங்களுக்கு தெரியுமான்னு அந்த கேள்வியை கடைசியில கேட்டு முடிச்சான் தனுஷ். செல்வி இந்த பேர் சொன்னதும் அவரு அமைதியானாரு. சில நொடிகள்லயே அவரோட முகம் இறுக்கமா மாற ஆரம்பிச்சது. நேரம் ஆக ஆக பதட்டமானவரு, தம்பிங்களா எனக்கு அப்படி யாரையும் தெரியாது, நீங்க கிளம்புங்கன்னு சொன்னாரு. இல்ல தாத்தா அந்த தியேட்டர்லன்னு சொன்னதும், எனக்கு தான் ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்றனே, நீ கிளம்புன்னு அவசரப்படுத்த ஆரம்பிச்சாரு. திரும்ப தனுஷ் பேச ஆரம்பிக்கவும் வெளியே இருந்த ஆண்டிய, அம்மா கஸ்தூரி இந்த பசங்களை வெளியே அனுப்பு, என்ன தொல்லை பண்றாங்க பாருன்னு கோபமா சத்தம் போட ஆரம்பிச்சாரு கணபதி தாத்தா. இப்படி திடீர்னு அவரோட ஆட்டிடியூடே மாறுன்னு தனுஷும் ஆகாஷும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. வெளியே இருந்து ரூம்குள்ள வந்த அந்த ஆண்டி, சரி மாமா கோவப்படாதீங்க நான் வெளியே அனுப்புறேன்னு சொல்லிட்டு தனுஷையும் ஆகாஷையும் வெளியே கூட்டிட்டு வந்தாங்க. அப்படி மாமா கிட்ட என்னப்பா கேட்டீங்க, அவர் இவ்வளவு கோவப்பட மாட்டாருன்னு அவங்க கேட்கவும், இல்ல ஆண்டி அவருக்கு செல்வின்னு யாரையாச்சும் தெரியுமான்னு தான் கேட்டோம், அதுக்குதான் கோவப்படுறாருன்னு சொல்லியிருக்காங்க. செல்வியான்னு கேட்டுட்டு அவங்களும் சில நிமிடங்கள் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. செல்வி அப்படி யாரையும் எனக்கு தெரியாது, ஒருவேளை அவருக்கு தெரிஞ்சிருக்குமோ என்னமோ. சரி நீங்க போங்க, அவர் அமைதியானதுக்கு அப்புறமா அவர்கிட்ட மெதுவா பேச்சு கொடுத்து என்னன்னு தெரிஞ்சுக்க முடியுதான்னு பாக்குறேன்,
ஒரு 2-3 நாள் கழிச்சு வாங்கன்னு சொன்னாங்க அந்த ஆண்டி. சரி ஆண்டின்னு சொல்லிட்டு குழப்பத்தோடயே 2 பேரும் வெளியே வந்தாங்க. அந்த பேரை பத்தி அவருக்கு ஏதோ கண்டிப்பா தெரிஞ்சிருக்கு, ஆனா சொல்ல மாட்டேங்கிறாரு. எப்படியாவது தெரிஞ்சுக்கணும்டான்னு ஆகாஷ் கிட்ட சொல்லியிருக்கான் தனுஷ். இத பத்தி யோசிச்சுக்கிட்டே 2 பேரும் வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. அப்படி அந்த பேருக்கு பின்னாடி என்ன ரகசியம் மர்மம் இருக்க முடியும்? செல்வின்ற பேரை கேட்டதும் ஏன் அவர் அவ்வளோ டென்ஷன் ஆனாரு? அதுக்கான காரணத்தை அடுத்த வீடியோல பார்க்கலாமா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஹண்டர் டைம்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.